நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக 8/3/24 அன்று செய்து கொண்ட தொகுதி ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பின்வரும் தொகுதியில் போட்டியிடுவதென இன்று தீர்மானிக்கப்பட்டது. தொகுதி விவரம்: திருச்சிராப்பள்ளி. தலைவர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் கையெழுத்திருக்காரு, நானும் கையெழுத்து போட்டிருக்கேன். நாங்கள் இப்போ ஆட்சி மன்ற குழு 3 மணிக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம். அதை முடிச்சுட்டு அதில் தேர்வு பண்ணி முடித்ததுக்கு பிறகு அது எங்கள் கூட்டத்தை முடிச்சுட்டு அது பிறகு அண்ணா திடல் சதுக்கம், பெரியார் சதுக்கம், கலைஞர் சதுக்கம் இதுக்கெல்லாம் போயிட்டு வர்றோம். நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. தலைவர்களை பார்த்து அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி சால்வை போடுறதுக்கு நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் இப்போ 3 மணிக்கு போகிறோம் இல்லையா, 3:30க்கு முடிச்சிருவோம். 3:30க்கு நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அங்கேயே அறிவிச்சிருவோம். ஒரு நிமிஷம் சஸ்பெண்ட் வைக்கலாமே. ரைட். ஓகே, படிச்சிருங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற உள்ள பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக 9/3/24 அன்று செய்து கொண்ட தொகுதி ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பின்வரும் 10 தொகுதிகளில் போட்டியிடுவதென இன்று 18/3/2024 ஆண்டு தீர்மானிக்கப்பட்டது. இதில் தொகுதிகள் விவரம்: திருவள்ளூர் தனி தொகுதி, கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி, புதுச்சேரி. ஏற்கனவே சொன்னோம், பேச்சுவார்த்தையில் இழுபறின்னு சொன்னீங்க. ரொம்ப இனிப்பான செய்தி வரணும். 10 தொகுதிகளை காங்கிரஸ் பேரியக்கம் பெற்றிருக்கிறது. அதே போன்று நாங்கள் கேட்ட தொகுதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த சந்திப்பில் 40 தொகுதியும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்ற இனிப்பான செய்தியோடு உங்களை சந்திப்போம். நன்றி. கடலூர், மயிலாடுதுறை, அதே போன்று திருநெல்வேலி 3 தொகுதி புதுசா வாங்கிருக்கீங்க. 19 இருக்குதா புதுசா வாங்கிருக்கீங்க. என்ன காரணத்தை மாற்றி வாங்க? எங்களுக்கு சாதகமான தொகுதி வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. ரைட். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் வந்தது திமுக கூட்டணியில இறுதியா கையொப்பமாகறதும் இல்லையே. அது எப்படி? இன்னும் ஒரு கட்சி இருக்குல்ல. எங்க தேசிய கட்சிங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலத்துல நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போட்டோம். ஒண்ணா போட்டுட்டு வராங்க. அந்த அடிப்படையில் இப்ப போட்டிருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள். தேர்தலில் உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேணும். நன்றி, தேங்க்யூ.